நம்ம சேனலில் தொடர்ந்து செலிப்ரிட்டிஸ் பற்றின நிறைய அப்டேட்ஸ் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் ரோஷினியை பற்றி பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரீசன்ட் டைமில் சொல்லியிருக்காங்க. அண்டு குறிப்பாக எப்போ கல்யாணம் அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. மக்களை நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் ஏமாத்தினாங்க, எதுக்காக அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இதெல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரோஷினியை நம்ம எல்லாருக்கும் அவங்க பேர் நிஜ பேர் ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே கண்ணம்மான்னு சொன்னால் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பாரதி கண்ணம்மா அப்படின்ற சீரியல் அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு போனாங்க. பையை தூக்கிட்டு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இப்படி எல்லா கிரகணத்துக்கும் போயிட்டு வந்த ஒரே நடிகை அப்படின்ற பேரும் கண்ணம்மாக்கு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான சீரியலை விட்டு சடனாக காணாமல் போயிட்டாங்க. அவங்களுடைய இந்த திடீர் முடிவு பல பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்து அடுத்த ஆக்ட்ரஸை ஏற்றுக்கிறதுக்குள்ளே அந்த சீரியல்லையே முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கண்ணம்மாவாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ரோஷினி ரீசன்ட் டைமில் தலைவன் தலைவி இந்த படத்தில் ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக, ஆனால் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுப்பான்னு சொல்கிற வகையில் சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. இதில் விஜய் சேதுபதி அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு படத்துக்காக இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்கள் மத்தியில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நித்யா மேனன் கொடுத்த இந்த காம்ப்ளிமெண்ட் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி கெரியர்லேயும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவும் இருந்திருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட சிஸ்டர் கேரக்டர் மட்டும் இல்லாமல் தீபா அவர்களுடைய மகள் கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. தீபா அவர்கள் ஸ்க்ரீனில் வராங்க அப்படின்னும் போதே கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நல்லா சிரிக்கலாம், என்னடா இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ரசிக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல இவங்களையும் வந்து நிற்க வச்சு இவங்க கூட நல்லா போட்டி போட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஸ்கில்லை ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. குடும்பங்கள் கொண்டாடும் தலைவன் தலைவி இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் தேட்டருக்கு போய் தான் இந்த படத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னவங்களுடைய ரிவ்யூவை பார்த்துட்டு நம்மளும் போகலாமே அப்படின்னு நினைக்கிற வகையில் தான் படம் வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டீமில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் ரோஷினியோடைய ஆக்டிங் பற்றி இந்த படத்தில் குறிப்பாக என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரோஷினி நம்ம எல்லாருக்கும் தெரியும், MBA படித்தாங்க. அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு சின்ன பிஸ்னஸை ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆன்லைன் பிஸ்னஸை அவங்களே சேல்ஸ் கேர்ளாகவும் மாறினாங்க. காலேஜில் நடந்த ஸ்டாலுக்கெலாம் போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணாங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும் போது காலேஜ் டைம்லேயும் சரி இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சமயத்துலேயும் சைடில் டான்ஸ் ஆட கூப்பிட்ருக்காங்க. இவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க அப்பா கூட ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப லவ்லாம் கிடையாதான். ஓகே, அப்பானா அப்பா, பொண்ணுனா பொண்ணு, இந்த ஒரு டிஸ்டன்ஸும் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அது எல்லாமே இந்த ஆஃப்டர் சினிமாவுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சாம். சீரியல் இவங்க வர்றதுக்கு முக்கிய காரணம் இவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இவங்களுக்குள்ளே நடிக்கணுன்ற ஆசை இருந்ததுனால நிறைய பேர் மூஞ்சிலாம் யார் பார்ப்பாங்கன்ட்டு கேலி கிண்டல்கள்லாம் பண்ணதுனால இவங்க அதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு தான் நடிக்க வந்தாங்க. இவங்க சொசைட்டிக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆல்பம் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சீரியலுக்கு வந்தாங்க. இந்த சீரியலில் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய கெரியருக்கு நல்ல ஒரு க்ரோத். ஆனால் இவங்களுக்குள்ள இவங்களையே தொலைச்சிட்டு இருந்தாங்களாம். என்ன நம்ம பாரதி கண்ணம்மாவாகவே நடிக்கிறோம், நம்ம நினச்சது இது கிடையாது, எல்லா ஆக்டிங்கும் நம்ம பண்ணணும் தானே வந்து, இங்கே என்ன அழுதுகிட்டே இருக்கும், சேடாக இருக்கும், நமக்கு சிரிக்க தானே பிடிக்கும், நம்ம வந்து இந்த சீரியல் இதுக்கப்புறம் நமக்கு வேண்டாம், நம்மளே இழக்கிறோம், அதனால் நம்ம வந்து இந்த சீரியல் விட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே இவங்களை வந்து விட்டுலையாங்க. 7 மாதம் ரொம்பவே டைம் எடுத்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ரொம்பவே சண்டை போட்டு தான் அந்த செட்டை விட்டே வந்தாங்களாம். அந்த அளவுக்கு அந்த செட்டில் இருந்தவங்களும் விடலை, ஆடியன்ஸும் என்ன நினைக்க போகிறாங்க, அடுத்து யாரை வச்சு எடுக்கலாம், இது போல் கேள்விகள்லாம் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. எப்படியோ ஒரு வழியாக அந்த சீரியலை விட்டே வந்துட்டாங்க. ஆனால் இப்போது இந்த சீரியலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் எல்லாரும் இப்போ வரைக்கும் என்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தாலுமே வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கே போனாலும் கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து ஏன் போனீங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்போ சீரியலுக்கு வருவீங்க, இப்படிலாம் கேட்குறாங்க. ஒரு சிலர் ரொம்பவே வன்மத்தை கொட்டினாங்க. ஆனால் அப்போ தான் எனக்கு வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டேன். என் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த சீரியல் விட்டு வந்துட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்விலாம் இருந்துச்சு.
ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் எடுத்த முடிவு சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ட்டு ரொம்ப ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களை நான் ஏமாத்தினதுக்கு அவங்க என்ன மன்னிச்சிடணும், இருந்தாலும் இப்போ நான் படங்களில் வந்து அவங்கள வந்து நான் பார்க்க வரேன், அதையும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏமாத்தினதுன்னு சொன்னதுக்கு ரீசன் அந்த பிகே சீரியலை விட்டு திடீர் வந்ததுக்காக மட்டும்தான் இவங்க வந்து மன்னிப்பும் கேட்டாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு வந்த படங்களுடைய வாய்ப்பு ரொம்ப நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாங்க. மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற ஒரு படமாக இருக்கட்டும், கருடன் படத்தில் இவங்க எதிர்பார்க்காத ரோல் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. தலைவன் தலைவிலையும் ஒரு நல்ல ரோல். ஸோ இப்படி கண்டினியூஸாக இவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இந்த பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு என்னப்பா படத்துக்காக இப்படி இவ்வளோ பெரிய கேங்கை விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு வாய் கூசாமல் என்னை ரொம்ப தப்பாக பேசினாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்ட்டு எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இவங்க யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அடுத்தடுத்து கிடைக்க போகிற ப்ராஜெக்டுக்காக மட்டும்தான். அண்டு இவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரணுன்றதுக்காக தான் சிடபிள்யூசிக்கு போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எனி டைமும் சிரித்த முகத்தோடு தான் இவங்கள பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ரோஷினிக்குள்ளே இந்த ஒரு வேர்ஷனா அப்படின்ட்டு பார்க்குற எல்லாரும் ஷாக் ஆகிற வகையில் தான் ரொம்ப ஃபன்னான ஒரு ரோஷினியை பார்க்க முடிஞ்சுது. எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. குரேஷி அண்ட் ரோஷினி இந்த 2 பேருடைய காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு காம்பினேஷன். அண்ட் இதே ஷோவில் தான் சந்தோஷ் வந்திருப்பார். ஸோ அவங்களும் இவங்களும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அந்த காம்போவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க எவிக்ட் ஆகும்போது அவர் அழுத கதையாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ சந்தோஷம் அடுத்தடுத்து நல்ல நல்ல ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் நம்மளுடைய சேனல் மூலிமா வாழ்த்துக்களை சொல்லலாம். இவங்க அந்த சிடபிள்யூசிக்கு அப்புறம் வெயிட் கெயின் ரொம்ப பண்ணிட்டாங்களாம். அதை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜிம்முக்கெலாம் போயிட்டு அவங்களுடைய இந்த ஷேப் கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் அவங்க மாடலிங்கும் பண்ணியிருக்காங்க. அன்சிகா கூட சேர்ந்து ஓரமாக ஒரு சில்க் ஆடுக்காக நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு மேரேஜ் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுடைய வீட்லேயும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் மேரேஜ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறேன், யார் மாப்பிள்ளை சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு மேரேஜ் லைஃப்பும் நல்லபடியாக அமையணும். இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆம்பளையாக தான் நான் வளர்ந்தேன், என் ஆம்பளை பையன் மாதிரி தான் வளர்த்தாங்க, ஏன்னா எனக்கு மேலே ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்லாம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது இவங்க வந்து பெண்ணாக பிறந்ததில் சந்தோஷம் தான், இருந்தாலும் ஒரு பயம் வருது. கூட்டத்துக்கு மத்தியில் நடக்கும்போது ஒரு பயம், அதனால் நான் ஆம்பளையாக பிறந்திருக்கலாமே அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. எப்படிலாம் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த பெயின்லேருந்து எப்படி வருவாங்க. ஸோ சின்ன வயசில் நடக்கிற அந்த ஒரு அப்யூஸ் ஹராஸ்மெண்ட் தான் குழந்தைங்கள வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க தவிக்கிற தவிப்புலாம் பார்க்கவே முடியல. ஸோ இதுக்கெலாம் என்ன வழி, என்ன முடிவு, தீர்வுனே தெரியல அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிளாகவும் ரொம்பவே வந்து கேள்விகளும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதே கேள்வி தான் இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஒவ்வொரு செய்தியும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறவங்களுடைய மனசுலையும் ஓடிட்டுருக்கு. அந்த வகையில் ரோஷினி உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.